ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். யூதர்கள் சிறைப்பட்டு போய் பாபிலோனிலே இருக்கிறார்கள். மீதமான ஜனங்கள் எருசலேமிலே இஸ்ரவேலிலே இருக்கிறார்கள். சிறைப்பட்டு போனவர்களுக்கும் மீதம் இருந்தவர்களுக்கும் மகா பெரிய தீங்கை அனுபவித்தார்கள். இந்த சூழ்நிலைத்தான் இந்த பகுதி இருள் என்று விவரிக்கிறது. மீதமிருந்த ஜனம் அனுபவித்த அந்த தீங்கை இருளான நாட்கள், சிறைப்பட்டு போன ஜனத்தினுடைய அந்த வேதனை. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். நாங்கள் எங்களுடைய கிண்ணறங்களை தூக்கி அலறி செடிமேல் வைத்தோம். எங்கள் தேவனுடைய பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்று பாட்டையே நிறுத்திவிட்டார்கள். ஒரு இஸ்ரவேலுடைய பலன் ஆண்டவரை துதித்து பாடுவது தான். பாட்டு போயிருச்சு, சந்தோஷம் போயிருச்சு, சமாதானம் போயிருச்சு, எல்லாவற்றையும் இழந்தார்களே. அந்த நாட்களைத்தான் வேதம் இருளான நாட்கள் என்று சொல்லுகிறது. அப்படி மீதம் இருந்தவர்களாகட்டும் சிறைப்பட்டவர்களாகட்டும் மகா பெரிய தீங்கு அனுபவித்து ஒரு இருளுக்குள்ளே இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட இருளுக்குள்ளே எவன் இருக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனையே சார்ந்து கொள்ள கடவன் அப்படி சொல்றார். இப்போ கர்த்தர் சொல்றாருங்க, பலவிதமான இருளுக்குள்ளே நீங்க சிக்கி இருக்கலாம். நீங்க அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத வேதனையா இருக்கலாம், எப்போக்கு நெருக்கப்பட்ட நிலைமையா இருக்கலாம். பலவிதமான இருளுக்குள்ள அந்தகாரத்துக்குள்ள சிக்கி நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு தான் சொல்றாருங்க. அப்படிப்பட்ட எந்த இருளா இருந்தாலும் அந்த இருளிலே இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுப்பார். இருள் விலகும், மகா பெரிய வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் எதிர்காலம் பிரகாசிக்கும். கர்த்தர் வைத்திருக்கிறாரா அந்த இடத்துல பொறுமையாய் அமைதியாய் இருங்கள். ஆண்டவருக்காக காத்திருங்க. அவரே உங்களை வெளியே கொண்டு வருவார். அவர் வெளியே கொண்டு வரும்போது எல்லாம் வெற்றியா இருக்கும். அந்த வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.